கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அதாவது, ஒரு மனிதன் பல நூல்கள் படித்து அறிவு சேர்த்திருந்தாலும் அறநெறியில் நிலைத்திராவிட்டால் அந்த அறிவு பயனளிக்காது. இதத்தான் வள்ளுவர் 2வது குறள் மூலம் நமக்கு சொல்றார். இந்த குறளை ஒவ்வொரு சொல்லாக பிரித்து பார்க்கலாம். கற்றதனால் அப்படின்னா நாம் கற்ற அறிவு கல்வி. ஆய பயன் என்கொள் அப்படின்ற சொற்களுக்கு அர்த்தம் என்னன்னா, அதனால் வரும் உண்மை பயன் என்ன அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறார். அடுத்த சொல்லான வாளறிவன் அப்படின்ற சொல்லுக்கு மிகுந்த அறிவுடையவன் அப்படின்னு அர்த்தம். நற்றால் தொழார் எனின் அப்படின்னா நல்ல நெறியை பின்பற்றாதவன் என்றால். எளிமையாக இதை எல்லா சொற்களையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும்னா, அறிவுக்கு மேலானது அறம். அறமின்றி அறிவு இருந்தால் அதற்கு பயனில்லை.